கொடைக்கானல் பில்டிங் சொசைட்டி அருகே 2 காட்டெருமைகள் ஆக்ரோஷமாக சண்டையிடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. மேலும் மனிதர்களையும் வீட்டு விலங்குகளையும் அவ்வப்போது தாக்குவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் முக்கிய குடியிருப்பு பகுதியாகவும் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் தங்கும் விடுதிகள் நிறைந்த பகுதியாக பில்டிங் சொசைட்டி பகுதி உள்ளது. இந்த பகுதியில் இன்று மாலை வேளையில் 2 காட்டெருமை ஒன்றை ஒன்று ஆக்ரோஷமாக கடுமையாக தாக்கி கொம்புகளை வைத்து குத்தியுள்ளது. இந்த காட்டெருமைகள் தாக்கும் சம்பவம் சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்றதால் பொதுமக்கள் இந்த சாலையை கடப்பதற்கு முடியாமல் அச்சமடைந்த நிலையில் அவதியடைந்து வேறு வழியின்றி அங்கேயே நின்றனர். மேலும் தொடர்ந்து சண்டையிட்ட 2 காட்டெருமைகள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பல்சர் 2 சக்கர வாகனத்தையும் சேதப்படுத்தியது. பின்னர் சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் வேறு பகுதிக்கு சென்றது. இதனை வனத்துறை கவனம் செலுத்தி நகர்ப்பகுதிகளுக்குள் அடிக்கடி உலா வரும் காட்டெருமைகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. ஆக்ரோஷத்துடன் 2 காட்டெருமைகள் ஒன்றை ஒன்று தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது.